பார்வதி பதைய வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேர்களே. காசிமா நகரம் காசியம்பதியை சிறப்புடனே ஆண்டு வருகின்றான் காசிராஜன். உத்தம பிரசேன சித்தன் என்கின்ற நாமமுற்ற அரசன் காசியம்பதியிலே வாழ்ந்து வருகின்ற அரசனாக விளங்குகின்றான். அப்படி காசிமா நகரிலே சிறப்புடனே ஆட்சி செய்து வருகிறான் காசியம்பதியில். அந்த காசிமா நகரிலே சிறப்பு என்னவென்றால், காசிமா நகருக்கு அந்த நகரிலே சென்றால் அற்புதமான முக்தி கிடைக்குமா. காஞ்சிபுரம் மண்ணை மிதித்தால் நமக்கு முக்தி கிடைக்கும். திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, தில்லையை போய் தரிசித்தால் முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். அப்படி காசியம்பதிக்கு நாம் சென்றால் நமக்கு முக்தி கிடைக்கும். இறந்தால் முக்தி, காசியம்பதியிலே போய் இறந்து விட்டால் முக்தியா. நினைக்கின்ற ஒரு அற்புதமான இறைவன்பால் நினைத்து சிவகதியே என்று அந்த காசியம்பதியை ஆண்டு வருகின்ற உத்தம பிரசேன சித்தம் என்கின்ற நாமமுற்ற அரசன் உள்ளன்போடு அந்த காசிமா நகரை ஆட்சி செய்து வருகின்றார்.
யாருக்கும் எந்த விதமான குறையில்லாத ஆட்சி செய்து வருகிறான் அந்த காசியம்பதியிலே இருக்கக்கூடிய அரசன். அந்த சிறப்பு என்னவென்று சொன்னால், அரணாதிவர் ஆறும் புகழ்வது, நாரணாதிவர் நன்னும் சிறப்பது, தோரணாதிவர் துலங்கு பொற்கோபுரம், வாரணாவத மாநகர் அங்கனே. விசாலாட்சி அம்மன் உடனுரை விஸ்வநாத பெருமாள். இவ்வாலயத்திலே கைலாசநாதர், இங்கே பாருங்க என்ன அற்புதமான திருத்தலத்தில் சுயம்பு நமது கங்கை பொன்னியம்மன் ஆலயத்திலே அருள்மிகு கைலாசநாதர் அருள் பாவித்து கொண்டிருக்கிறார். எத்தனை எத்தனை இன்பம் பாருங்கள். இவ்வாலயத்திலே மனதார வந்து அமர்ந்து இந்த தெய்வத்தை நாம் மாலை நேரத்திலே வழிபாடு செய்து, ஏன்னா இந்த அம்மனுடைய பேரருள் பாருங்க, என்ன ஒரு அற்புதமான காட்சி. கைலாசநாதர் நாம் காசியம்பதியில் இருக்கக்கூடிய விசாலாட்சி அம்மன் உடனுரை விஸ்வநாத பெருமான் திருத்தலமாக விளங்கக்கூடிய அந்த காசியம்பதியை உத்தம பிரசேன சித்தன் என்கின்ற நாமமுற்றோன் பக்தியோடு இறைவன் பாதம் பண்புற போற்றி வணங்குகின்றான். அப்படிப்பட்ட திருத்தலத்திலே அவன் பலகாலம் ஆட்சி செய்து வருகிறான். அந்த திருத்தலத்திலே வாழக்கூடிய பெருமான் காசி விஸ்வநாத பெருமானை உள்ளன்போடு மனதிலே நினைக்கின்றான். ஈசா கையிலை வாசா எனையாலும் பரமேசா, துணையாலவா துணையாலவா, ஈசா கையிலை வாசா, ஈசா கையிலை வாசா, அணையாத சுடஜோதியே ஆதியே அம்புனீனல் பாதியே, என் தெய்வமே ஈசா. காசியம்பதிவாயும் கையிலை வாசா, நான் நல்லாட்சி புரிந்து வருகிறேன், யாருக்கும் எந்த விதமான குறை இல்லாத ஆட்சி செய்து வருகிறேன் ஐயா. ஆனால் எனக்கு பின்னே ஆட்சி செய்வதற்கு எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று காசியின் அந்த காசியம்பதியை ஆண்டு வரக்கூடிய உத்தம பிரசேன சித்தன் என்கின்ற அரசன் காசி மன்னன் வருந்தி அழுகின்றான். ஈசனே சிவகாமி நேசனே, அப்படி இறைவன் பால் நினைத்து தவம் புரிகின்றான். ஒரு நாள் அவன் நெற்றி நிறைய விபூதி பூசுகின்றான். ஒரு நெற்றில் இருந்தால் விபூதி இருக்க வேண்டுமா? நீரில்லா நெற்றிப்பாள் நெய்யில்லா உண்டேவாள், ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ், பாழே மடக்கொடியால் இல்லால் மனை, பாழே மடக்கொடியால் இல்லாள் மனை. ஒரு நெற்றியில் இருந்தால் விபூதி இருக்க வேண்டும். விபூதி இல்லாத நெத்தி பாழான நெத்தின்னு சொல்கிறார். நீர் இல்லா நெற்றிப்பாள் நெய் இல்லாத உண்டிவாள். சாப்பாடுன்னு ஒன்று இருந்தால் நெய் விட்டு சாப்பிடணுமா? நெய்யில்லா உண்டிவாள், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ். ஒரு ஊருன்னு இருந்தால் வழி இருக்கணுமா? வழி இல்லாத ஊர் அலங்கோலமாக இருக்கும். மாறில் உடன்பிறப்பில்லா உடன்பு வாழ். ஒரு மனுஷனாக பிறந்தால் கூட பிறந்தவங்க இருக்கணும், சகோதரியோ சகோதரனோ இருக்கணும். அப்போது மாறின் உடன்பிறப்பில்லா உடம்பு வாழ், பாழே மடக்கொடியால் இல்லால் மனைன்னு சொல்கிறார். சிலர் நெத்தியில் விபூதி இல்லாமல் கூட இருந்துடுறாங்க. சிலர் சாப்பாட்டில் நெய் விட்டு தான் சாப்பிட்ணுன்னா யாராலையும் சாப்பிட முடியாது. நெய்யில்லா உணவு உண்டி வாழுன்றாரு. அப்படி நெய் இல்லாமல் நெய் நாள்தோறும் நெய் போட்டு சாப்பிட்ணுன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஆக நெய் இல்லாத சாப்பிடணும்னு நிறைய இருக்காங்க. ஊரில் ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ். ஒரு ஊர் இருந்தால் வழி இருக்கணும், வழி இல்லாத ஊர் எம்மா ஊருக்கு கரடு முரடான பாதை.
உடன்பிறப்பில்லா உடம்பு வாழ். நிறைய பேருக்கு உடன் பிறந்தவங்க இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. இப்போ வருகிற வழி அரக்கோணம் நெமிலி தாண்டி கிட்ட வரும்பொழுது ஒரு ஆட்டோவில் எழுதி வச்சுருந்தது, நாமே இருவர் நமக்கேன் மற்றொருவர், குழந்தை இல்லாத குழந்தையே இல்லாமல் இருந்துடலாம் அப்படின்ற காலம் மாறி போச்சு. அப்போல்லாம் நிறைய குழந்தைகள் பெற்றார்கள், 10-15 குழந்தைகள் இருந்தது. இப்போல்லாம் குழந்தைங்களுக்கே பஞ்சமாகி போச்சு. குழந்தை பிறக்கணுன்றதுக்காகவே நிறைய பேர் வேண்டுதல். இவ ஆலயத்தில் எவ்வளோ பேர் வேண்டிக் கொண்டிருப்பார்கள். அம்மா தாயே, நான் காப்பு கட்டி அக்னி வசந்த விழாவிலே கலந்து கொள்கிறேன். நான் முன்பு விரதம் இருக்கின்றேன் தாயே, உன் அருளினாலே எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று எத்தனையோ பேர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்து அதன் மூலியமாக அம்மனுடைய அருள் கிடைத்து குழந்தை பேர் எத்தனையோ பேருக்கு அந்த தெய்வம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் திருத்தலம். இந்த திருத்தலத்திலே அம்மனுடைய அந்த சக்தியானது அந்த காம்பவுண்டு சுவரை மெரிக்கின்ற பொழுது அம்பாளுடைய அந்த கிராவிட்டி பவர் சக்தியானது சபதிகள் சிறப்பான முறையிலே இவ்வாலயத்தை நன்கு குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள். அவ்வளோ ஔபாசன சக்தியானது ஒரு 16 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த சக்தி அம்மன் ஆலயத்தின் அருகாமையில் வருகிற பொழுது நோய் தீர்க்கும் தெய்வமாக இவள் கருதப்படுகிறாள். இந்த தெய்வத்தின் முன்னாடி நின்று நம்ம வணங்கினா நோய், உடம்பில் உள்ள நோய் தீருமா. அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது இந்த தெய்வத்திற்கு. நான் வந்தவுடனே இதை உணர்ந்தேன் இவ் ஆலயத்திலே வந்து. அப்படிப்பட்ட ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய இந்த தெய்வத்தை நாம் இந்த 7 நாட்களில் ஆலயத்திலே வந்து அமர்ந்து சொற்பொழிவினை கேட்டு உள்ளன்போடு யார் ஒருவர் கேட்கின்றார்களோ நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீருமா. முக்கியமாக சொற்பொழிவுன்னா இந்த பாவங்கள் தீரும்னு சொல்லுவாங்க. நாம் செய்த பாவங்கள் எத்தனையோ. உலகத்திலே வந்து அதர்மங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது. அதர்மம் தலைவிரித்து ஆடுவதனாலே இங்கு பாவகாரியங்கள் அதிகமாக இருக்கிறதுனாலே பூமி பாரமானது அதிகமாக இருக்கிறது. அந்த பூமி பாரத்தை அம்பாள் இந்த திருத்தலத்திலே இருந்து சுமையை குறைக்கிறார், பாவ சுமையை குறைக்கிறார். பெரியோர்களே, இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து இந்த அற்புதமான திருத்தலமாக விளங்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் அம்மனூர் அவ்வை நகரிலே ஸ்ரீ சுயம்பு கங்கை பொன்னியம்மனாக திருக்கோயில் கொண்டு எழுந்தருள் அருள்பாவித்துக் கொண்டிருக்கின்ற அம்பாள் ஜெகன்மாதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய இந்த தெய்வத்தை வந்து தரிசனம் செய்தால் குறையின்றி நலமுடன் வாழலாம். இவ்வாலயம் வணங்குகின்ற அத்தனை பக்த கோடி பெருமக்களுக்கும் அதற்குண்டான பலனை பரிபூரணமாக குடிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இவ்வாலயத்திலே இந்த சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது. பெரியோர்களே, அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திலே நாள்தோறும் இந்த நிகழ்வினை சொற்பொழினை கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மனுடைய அருளை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. அம்மா, என் தாயே, மஞ்சள் முகத்தழகி, மங்கள பொட்டழகியே, வஞ்சி இடையழகியாக விளங்கக்கூடிய தெய்வமே, உன்னை நினைத்து நாங்கள் இந்த 5 நாட்களும் சொற்பொழிவாக நிகழ்த்த இருக்கின்றோம். அன்பர்களை கேட்டு ஆலயத்திற்கு வருகை தந்து அமர்ந்து இந்த அம்மனுடைய அவதாரங்களை கேட்டு அந்த சிறப்புகளை எல்லாம், அவருடைய மகிமைகளை எல்லாம், அவருடைய பேராற்றலை எல்லாம் உணர வேண்டும். பக்தர்கள் உணர்ந்து ஆலயத்திலே வந்து இந்த அம்மனிடத்திலே வந்து கோரிக்கைகளை வைத்து குறைகளை எல்லாம் சொல்லி அவர்களுக்கு அந்த குறைகளெல்லாம் நீங்குவதற்கு நீதான் தாயே அருள் புரிய வேண்டும் என்று உன் பாதார விந்தங்களை வணங்கி வணங்கி விழுந்து விழுந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் காசியம்பதி ஆண்டு வருகின்ற அரசனுக்கு குழந்தை பேர் இல்லாத கவலை. குழந்தை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்தோ அரசன் நல்ல ஆட்சி புரிகின்றான், யாருக்கும் எந்த விதமான குறையில்லாத ஆட்சி செய்து வருகிறானே தவிர குழந்தை பேர் இல்லாத கவலை அவனை வாட்டுகிறது. சிவனை வழிபாடு செய்கிறான். அதியே அண்டமும் அனைத்துமாய் ஒளி ஜோதியே கொன்றை தொங்கல் வாதியே மரகத வள்ளியால் ஒரு பாதியே பவளமாம் பரமரூபியே பரமரூபியே இறைவா, என் தெய்வமே,
சிவா சிவா என்று சிவனை வணங்கினான். அப்பொழுது சிவபெருமான் அருளாசி புரிந்து சிவன் அருளாலே அந்த மன்னல் மனைவியும் மந்திரி மனைவியும் சொன்ன செஞ்சடையன் சிவன் திருவருளால் புண்ணிய கருவின் வயிற்றினில் வளர்ந்து தன்னலியோடு பெற்றனல் ஓர் நாள். காசியம்பதியில் ஆண்டக்கூடிய அந்த மன்னனுடைய மனைவிமார்கள், அந்த மந்திரி மனைவி மன்னனுடைய மனைவி இருவருமாக அங்கு கர்ப்பம் தெரிக்கிறார்கள் சிவன் அருளாலே. சாமகீத பிரியன் மணிகண்டன் ரிஷிகண்டன் சசிகண்டன் சாமகண்டன் ஜெய ஜெய எண்ணம் கொண்ட இதயமலமேதிய ஜடாமகுடன் மதன தகுதன் சந்திரசேகரன் இடபவாகனன் கங்காதரன் சூரபாவனன் இறைவனான எம்பெருமான் வந்து காட்சி தந்து பிள்ளை வரம் கொடுத்தார். பிறை சூடி பெருவானே அருளாலாயத்தான் மறவாது நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆனாயினி அல்லேன் எனலாமே. இறைவா இறைவா. அருமையான முறையிலே அந்த காசிராஜனுடைய மனைவி கர்ப்பம் தெரித்து அந்த மந்திரி மனைவி அவளும் கர்ப்பம் அடைந்தாள். இரண்டு பேருமாக நல்ல முறையிலே கர்ப்பம் அடைந்து ஒரு நாள் பிரசவிக்கின்றார்கள். அந்த அருமையான மன்னன் மனைவி கர்ப்பம் தெரித்து கர்ப்பமானது நாளொரு பொழுதாக நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தை பெண் குழந்தை அந்த அரசனுக்கு பிறக்கின்றது. அரகணம பார்வதி பதையே அரகர மகாதேவா. புண்ணிய கருவினில் வயிற்றினில் வளர்த்த தன்னலியோடு பெற்றனல் ஓர் நாள். அரகணம பார்வதி பதையே அரகர மகாதேவா அரகர மகாதேவா அரகர மகாதேவா. அம்பாள் அந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்தது காசி மன்னனுக்கு. அவனுடைய மந்திரிக்கு மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. பெயர் சூட்டு விழா. மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான். அளவில்லாத மகிழ்ச்சி. ஒரு குழந்தை பிறந்தான். கல்லா மணலை கனிவுரல் கலந்து கொஞ்சம் சொல்லால் உனக்கி அழுது ஓடி தொடர்ந்து பற்றி மல்லார் உயர்த்த விளையாடும் மகிழ்ச்சி மைந்தர் இல்லாதவர்க்கு மனைவாழ்வில் இனிமை என்னான்னு சொல்றார் விழிபுத்திரார். ஒரு குழந்தை இல்லாத கொடுமை எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். இந்த குழந்தை பேசுகிற மழலை மொழி அவ்வளோ இன்பமாக இருக்கும். கல்லா மணலை கனிவுரல் கலந்து கொஞ்சம். அம்மா அது வேண்டாம்மா, அப்பா அது வேண்டாம்ப்பா, அம்மம்மா அது ஆனமே ஆனம்மா. எல்லா பழங்களையும் நறுக்கி தேனிலே ஊற வைத்து மறுநாள் அந்த கனிவர்க்கங்களை தேனிலே கலந்த அந்த பழத்தை தின்கிற பொழுது எவ்வளவு சுவையாக இருக்குமோ அதுபோல் குழந்தை பேசுகிற மழலை மொழி அவ்வளவு சுவையாக இருக்குமா, டேஸ்டாக இருக்குமா, தித்திப்பாக இருக்குமா. அப்பா அது வேண்டாம். கல்லா மணலை கனி உரல் கலந்து கொஞ்சம் சொல்லால் உருக்குமா. அந்த சொல்லு நம்மளை உருக்கிடுமா. அப்பா தாத்தா பாட்டி அப்படி கொஞ்சம் மகிழ்கிற அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது எவ்வளோ இன்பமாக இருக்குமா. ஆஹா என்ன மகிழ்ச்சி. மெய்தாலும் மண்ணு விரதம் தனது வேண்டினாலும் செய்தாலும் வைதால் முகமென்னு பார்வை எழுதாலும் நற்கதி சென்று சேரா. இந்த உலகத்தில் என்ன தான தர்மம் செய்தாலும், ஆலயங்கள் கட்டினாலும், ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் செய்தாலும், வழிபாடு செய்தாலும், அன்ன சத்திர மண்டபங்கள் அமைத்தாலும், எத்தனை கோடான கோடி செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒன்று கிடையாது. குழந்தை இல்லாத குறை இந்த உலகத்தில் எத்தனை பேர். அம்மா தெய்வமே, என் தாயே, அம்மா சுயம்பு கங்கை பொன்னி அம்மா,
உனக்காக இந்த 7 நாள் நான் விரதம் இருக்கின்றேன் தாயே. நான் காப்பு கட்டி இந்த அக்னி வசந்த விழாவிலே 32ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவிலே கலந்து கொண்டு உன்னை ஒரு நாளும் நினைத்து உருகுகின்றேனே தாயே. உன் அருளினாலே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டுமம்மா என்று எத்தனை பேர் கெஞ்சி வென்றார்கள். குழந்தை இல்லாத கொடுமையை தீர்க்கக்கூடியவன் இந்த தாய். இதை உணர்ந்து பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாம் சிந்தனையை நம் மனதிற்குள்ளே வைத்து இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதனாலே ஏற்படுகின்ற நன்மைகள் கோடான கோடி கிடைக்கும் என்று உள்ளன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அருந்தவத்தினோள் வளர்ந்தனல் வரத்தால் பெருந்தவ ஜமதக்கினி பயிரினோன் தன்னை வருந்தி நல்கினால் மாமுனி மன்னவன் தந்த திருந்தீரணுவையனும் கொடி தன மனம் செய்தான். சிறப்பான முறையிலே அற்புதமான முறையிலே ரேணுகா தேவிக்கோ அந்த ஜமதக்கினி முனிவருக்கும் திருக்கல்யாண வைபோகம் நடந்தேறியது. சிறப்புடனே இந்த ரேணுகா தேவி அற்புதமான முறையிலே ஜமதக்கினி முனிவரோடு வாழ்ந்து வருகிறார்கள். இல்லறம் நல்லறமாக நடக்கிறது. இல்லறம் நல்லறமாக நடக்கிறது. ரேணுகா தேவி ஜமதக்கினி முனிவரை கரம் பிடித்து ஆசிரமத்திலே ஜடாரண்யம் என்ற பகுதியிலே அந்த கணவனுக்கேற்ற மனைவியாக இல்லறத்தை நல்லறமாக நடத்துகின்றார்கள். இப்படி இருக்கிற பொழுது அந்த ஜமதக்கினி முனிவருக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து பணிவிடை செய்து வருகிறார்களாம். விடியற் காலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அவருக்கு பூஜை அறைக்கு தேவையான புஷ்பங்களை போய் கொண்டு வருகிறாளாம். ரேணுகாதேவி சிறந்த மனைவியாக, பத்தினி பெண்மையாக அந்த அம்மையார் நாள்தோறும் ஆற்றங்கரைக்கு சென்று மண்குடம் தயார் பண்ணி தூய நீரை கொண்டு வருவார்கள். பத்தினித்தன்மையோடு விளங்குவதினாலே அந்த அம்மா மணலிலே கை வைத்த உடனே ஒரு பாண்டம் உருவாகும், மண்குடம். அந்த குடத்திலே தூய நீரை கொண்டு வருவதுதான் வழக்கம். காலை நேரம் எப்படியா பூபால ராகம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால் துண்ணிய பிணை மலரு கையினர் ஒருவால் தொழுகையர் அழுகையர் துவர்கையர் ஒருவால் சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒருவால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான்கள் எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான்கள் எழுந்தருளாயே மாயனை மண்ணு சிறப்பான முறையிலே ஜமதக்கினி முனிவரோடு ரேணுகாதேவி வாழ்ந்து வருகின்ற பொழுது ரேணுகாதேவி சிறப்பான முறையிலே அந்த ஜமதக்கினி முனிவரோடு இல்லறம் நல்லறமாக நடத்துகின்ற பொழுது அந்த அம்மையார் கர்ப்பமடைந்து சிறப்பான முறையிலே குழந்தையை
குழந்தை பெருகு சிறப்பான முறையிலே பிரசவிக்கின்றார்கள். அந்த பூங்கொடி தன்னுவன் விச்சுவாசம் இந்த கோதலும் ராமனோடு இனிவின் முந்த கூறிய புதல்வரை முறையால் பயந்தால் கந்த பூங்குழல் மைந்தரில் ராமனை கவித்தார். அற்புதமான முறையிலே 3 குழந்தைகள் பிறந்தது. அதன் பிறகு 4வது ஒரு பிள்ளையாக திருமாலின் அம்சமாக பரசுராமன் என்று ஒரு பிள்ளை ரேணுகாதேவி மணி வயிற்றிலே வந்துதித்தார். மாதவன் எடுத்த 10 அவதாரம் தன்னில் ஒன்று மாசிலா ரேணுகாம்பாள் என்றனல் பரசுராமன் மாதவ பயனாய் பெற்ற மாணிக்க மைந்தரை தன்னை மாணிக்க மைந்தன் தன்னை மாபெரும் வீரனாக்கி மகிழ்வுடன் வளர்த்தாள் தேவி. மச்சமாய் கூர்மமாய் வராகமாய் நரசிம்மமாய் வாமனுமாக உலகோர் மெச்ச பரசுராமன் ரகுராமன் பலராமன் கிருஷ்ணன் கல்கியாய் தச அவதாரம் செய்த ஸ்ரீதரா தாமோதரா பீதாம்பரா கேசவா நாராயணாய நமவே. பரசுராமன் என்று பெயர் சூட்டினார்கள். தாய் ரேணுகை மகிழ்ச்சி அடைய ஜமதக்கினி முனிவரும் மகிழ்ச்சி அடைய அற்புதமாக தாய் சொல்லிக் கொடுக்க கல்வி கலைகளை பரசுராமன் என்கின்ற பிள்ளையை பெறுகின்றான், கல்வியை பெறுகிறான். தாய்தான் அந்த பரசுராமனுக்கு குருநாதர். பரசுராமருக்கு தாய்தான் குருநாதர். இளமையும் அழகும் சேர்ந்த கந்தர்வன் சாயை கண்டு அளவிலா அதிசயத்தை அணங்கவள் அடைந்ததன்றி குளமனில் இருந்த நீரை குடந்தல் நிரப்பிக் கொண்டு இருப்பிடம் சேரும் போது குடமது உடைந்ததன்றோ அன்றோ அன்றோ. ஆகாய மார்க்கமாக ஒரு கந்தர்வன் புஷ்பக விமானத்திலே பறந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தூய நீரிலே ஆற்றிலே ஒரு அழகு பிம்பத்தை கண்டார். அந்த அழகு பிம்பத்தை காணுகின்ற பொழுது மண்குடம் உடைந்தது. அந்தோ அந்தோ நாள்தோறும் மணலிலே தொட்டவுடனே மண்குடமானது மாறும். அந்த மண்குடத்தை கொண்டு தூய நீரை கொண்டு வந்து பூஜைகளிலே வைப்பது வழக்கம். இந்தளவிலே இப்படி நிகழ்ந்து விட்டதே. அந்தோ அந்தோ அந்தோ. வெறுங்கையோடு நிற்கின்றாள். மண்குடம் உடைந்தது. கற்பிழந்தவளாக இந்த ரேணுகாதேவி வருந்தி 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 போய் கணவன் அருகாமையிலே நிற்கின்ற பொழுது கோபத்திற்கு ஆளாகின்றார்.
பார்க்கின்றார் ஜமதகினி முனிவர். ஞானத்தினாலே பார்த்தால் ரேணுகாதேவி பிழை செய்தனை புனித வேதியன் புகுந்தவாரணைத்துள் பொருந்தி வனிதை மாமுனிவன் நோக்கே பாவி பிழை செய்து விட்டாயே தேவி. ரேணுகாதேவி கந்தர புருஷனை சாயையை கண்டு களங்கம் வந்தது உனக்கு. கற்பிழந்திருக்கின்றாய் நீ, எனக்கு துரோகம் செய்தவளே. தூய நீர் திரண்டு ஓர் புனல் குடம் என தோன்ற நேயமோடு கொண்டு போய் இந்திர மற்றை கேகைய தண்டிரலாது கண்டு ஏந்திடை நடுங்கி நாயகன் கடையெழுந்திய நானொடு குளமதில் இருந்த நீரை குடந்தனில் நிரப்பிக் கொண்டு இருப்பிடும் சேர்ந்தபோது குடம்மது உடைந்ததன்றோ அன்றோ அன்றோ. வேதனையோடு அழுகின்றாள் ரேணுகாதேவி. அத்தா, நான் ஒரு தவறும் செய்யவில்லை அத்தா. பாவி, கற்பிழந்திருக்கின்றாயே, மண்குடம் உடைந்து போனதே, கந்தர்வன் சாயை கண்டு விரும்பியிருக்கின்றாய் நீ. மனதிலே ஒரு புருஷனை தேடிய பாவினி உயிரோடு இருக்கலாமா? மகனே, என் செல்வங்களே. 3 பிள்ளைகளை அழைக்கின்றார் ஜமதகினி முனிவர் தாயை கொள்வதற்காக. கட்டிய மனைவியை கொள்ள வேண்டும், உன் பெற்ற தாயை கொள்ள வேண்டும் என்று 3 பிள்ளைகள் அழைத்த போது இந்த 3 பிள்ளைகளும் மறுக்கின்றார்கள். இறுதியாக தன்னுடைய மகன் பரசுராமன், மகனே பரசுராமா, வாடா என் கண்ணே, வாடா என் கண்ணே. ஓடி வருகிறான். தந்தை முன் நிற்கின்றான். தந்தையை வணங்குகின்றான். அப்பா, அப்பா சொல்லுங்கள் அப்பா. மகனே, நான் பெற்ற செல்வமே பரசுராமா, சிறப்புடனே வளர்ந்து சிவன்பால் சிந்தனையோடு இருக்கின்றாயே. தந்தை சொல் கேட்டு எனக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும். என்னப்பா? கணவனுக்கு துரோகம் செய்த ஒரு பெண் வாழலாமா இந்த உலகத்திலே? சத்தியமாக வாழக்கூடாதப்பா. கணவனை மறந்து மாற்றான் ஒருவனை தேடியவன் இந்த உலகத்திலே வாழலாமா? கண்டிப்பாக வாழக்கூடாது. என்ன செய்யலாம் மகனே? தலையை துண்டிக்க வேண்டும். யாராயிருந்தாலும் பரவாயில்லையா? இந்த உலகத்தில் யாராயிருந்தாலும் பரவாயில்லையா? கணவனை ஏமாற்றியவள், கணவனுக்கு துரோகம் செய்தவள், கணவன் பால் இருக்கின்ற பொழுது மாற்றான் ஒருவனை மனதிலே நினைத்தவளை உயிரோடு விடலாமா? மகனே பரசுராமா சொல்றா, விடக்கூடாதப்பா. யாராயிருந்தாலும் பரவாயில்லை, சொல்லுங்களப்பா. உடன் பிறந்தவளாயிருந்தாலும் பரவாயில்லை, யாராயிருந்தாலும் பரவாயில்லை, சொல்லுங்களப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் செய்கிறேன். அவள் தலையை வெட்டி வீழ்த்த வேண்டும். பிரம்மன் மனைவி சரஸ்வதியாயிருந்தாலும் பரவாயில்லையா மகனே? அப்பா, பிரம்மன் மனைவியாயிருந்தால் என்ன, கல்விக்கு அவள் தலைவியாயிருந்தால் என்ன, கற்பிழந்தவளாயிருந்தால் அவள் தலையை வெட்ட வேண்டும். மகனே, பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாராயணன் மனைவி மகாலட்சுமியாயிருந்தாலும் பரவாயில்லையா? அப்பா சொல்லுங்கள், யாரவள்? அவள் கழுத்தை வெட்டுகின்றேன். சிவன் பால் பாதியாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரியாக இருந்தாலும் அப்பா யார் என்று சொல்லுங்கள் அப்பா. பெற்ற தாயாயிருந்தாலும் பரவாயில்லையா அப்பா, யார் என்று சொல்லுங்கள் அப்பா. உன் தாயே கற்பிழந்திருக்கின்றாள் மகனே, உன் தாய் தலையை வெட்ட வேண்டும். ஆகட்டும் அப்பா. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை,
தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பா, இந்த கட்டளையை உடனே நிறைவேற்றுகிறேன் என்று தாயினுடைய தலையை வெட்டுவதற்கு புறப்படுகின்றான் பரசுராமன். அம்மாவை போய் பார்க்கின்றான் ரேணுகாதேவி. அந்த அம்மையார் வெறுங்கையோடு வேதனையோடு நிற்கின்றாள். அலைகள் துளும்பை போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிப்போனதே, என் ஆனந்த வாழ்வு பறிப்போனதே, அந்தோ அந்தோ என் ஆனந்த வாழ்வு பறிப்போனதே. பெண்ணாக பிறந்ததுதான் பாவமா, அதனால் நான் அடைந்த சாபமா. பெண்ணாக பிறந்ததுதான் பாவமா, அதனால் நான் அடைந்த சாபமா. அலைகடல் துரும்பை போல ஆனதே, இறைவா இருக்கின்றாயா உலகிலே, இருந்தால் வருவாயோ நேரிலே, நேரிலே. அம்மா, என் தாயே, அம்மா, அம்மா, மகனே பரசுராமா, யான் பெற்ற செல்வமே, கண்ணே மகனே. அம்மா, தாயே, என்னை ஈன்றவளே, என் தெய்வமே, ஒரு முறை நான் அம்மா என்று அழுவதற்காக பிரசவ நேரத்திலே 1000 முறை அம்மா 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 என்று கதறியிருப்பாயே தாயே. அம்மா, உங்களிடத்திலே நான் ஒன்று கேட்பேன், அதை நீங்கள் சரியாக சொல்ல வேண்டும் தாயே. அம்மா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருக்க வேண்டும் தாயே? மகனே, ஒரு பெண் என்பவள் பொறுமையோடு இருக்க வேண்டும். அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு என்று சொல்லும்படியான அடக்கம் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணத்திலே ஈகை குணம் இருக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும். மகனே, பாழே மடக்கொடியால் இல்லால் மனை. உலகத்திலே எது ஒன்றாலும் இல்லாமல் இருந்தலாம். மனைவி இல்லாத வாழ்க்கை, குடும்பத்திலே பெண் இல்லாத வாழ்க்கை சுடுகாட்டுக்கு சமம். இல்லாள் என்பவள் இல்லை என்று சொன்னால் அந்த வீடு இருட்டாயிடுமா, இருண்ட வீடாயிடுமா, சுடுகாடாயிடுமா. பாழே மடக்கொடியால் இல்லால் மனைன்னு சொல்றாரு. எது ஒன்றாலும் இல்லாமல் இருந்தெல்லாம் மனைவி இல்லாமல் வாழ முடியாது ஒரு மனுஷனால. ஒரு பெண் இல்லாத குடும்பத்தில் விளக்கேற்றுவதற்கு ஒரு பெண் இல்லை என்று சொன்னால் அது சுடுகாடாகத்தான் இருக்கும். அம்மா, இல்லாள் என்பவள் கணவனுக்கேற்றவளாக இருக்க வேண்டும் தானே? ஆம் மகனே, ஒரு பெண்ணாகப்பட்டவள் கணவனுக்குரிய மனைவியாக இருக்க வேண்டும். உண்மைதான். அம்மா, அப்பெண்ணாகப்பட்டவள் தவறு ஏதாவது செய்தால், அம்மா, தவறு ஏதாவது செய்தால் அவள் எப்படி கருதப்படுவாள்? மகனே, தவறு செய்தால் சிறு சிறு தண்டனைக்கு உள்ளாவாள். அந்த தண்டனை தவறு செய்ததை பொறுத்து அறிவு. அம்மா, கட்டிய கணவன் இருக்க மாற்றான் ஒருவனை மனதிலே நினைத்தால் அவளை என்ன செய்யலாம் தாயே? அம்மா, சொல்லுங்கள் அம்மா. கட்டிய கணவன் இருக்கிற பொழுது மாற்றான் ஒருவனை மனதில் நினைத்தால் அவளை என்ன செய்யலாம்? மகனே, கண்ணே, ஒரு பெண்ணாகப்பட்டவள் பத்திரித்தன்மையோடு வாழ வேண்டுமடா கண்ணே. அவள் கற்பு நெறியை தவறிவிட்டால் அவள் உயிரோடு இருப்பதற்கு அருகதையற்றவள். அவள் உடம்பிலே தலை இருக்கக்கூடாது மகனே. அதுதான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை. அப்படி அம்மா, யாராயிருந்தாலும் பரவாயில்லையா? அம்மா, யாராயிருந்தாலும், பிரம்மன் மனைவி சரஸ்வதியாயிருந்தாலும் பரவாயில்லையா? பிரம்மன் மனைவியாயிருந்தால் என்ன? பார்க்கடலே பள்ளி கொண்ட நாராயணுடைய தூண்டா மார்பிலே இருக்கின்ற மகாலட்சுமியாயிருந்தால் என்ன? சிவன் பாதியாயிருக்கின்ற உமையவளாக இருந்தால் என்ன? யாராயிருந்தால் என்ன? அவளை உடம்பிலே உயிர் இருக்கக்கூடாது. அவள் தடையை வெட்டுவதுதான் மகனே கடமை. அம்மா, பெற்ற தாயாயிருந்தால்
பெற்ற தாயாயிருந்தால் என்ன, அவள் தலையை வெட்டி வீழ்த்த வேண்டும். அம்மா, அப்படியானால் உம்மை வெட்டுவதற்கு நான் துணிந்து விட்டேன் தாயே. கட்டிய கணவனுக்கு நீ துரோகம் செய்திருக்கிறாய். நாள்தோறும் எப்படி செய்வாய்? ஆற்றங்கரைக்கு செல்வாய், பத்தினித்தன்மையோடு மணலிலே கை வைப்பாய், கரத்தை தொட்டவுடனே, கரத்தாலே தொட்டவுடனே மணல் மண்குடமாக மாறும். ஆற்றில் இருக்கின்ற மணல் மண்குடமாக மாறுதே, அது எதனால்? உன்னுடைய பத்தினித்தன்மையினால் மண்குடமாக மாறுகிறது. தாயே, இன்றைய தினத்தில் என்ன நடந்தது? ஆகாய மார்க்கமாக ஒரு கந்தனுடைய சாயையை அந்த ஆற்றிலே நீ கண்டிருக்கின்றாய். மண்குடம் உடைந்து கற்பனை தவறிருக்கிறாய். தந்தையினுடைய கட்டளை உன் தலையை துணிக்க வேண்டும் என்று. மகனே, வேண்டாம் மகனே. பரசுராமர் தன் கரத்திலே கோடாரியோடு தன் தாயை துரத்துகின்றார். ஓடுகின்றார். பின்தொடர்ந்து துரத்துகின்றார் இந்த பரசுராமர் தாயினுடைய தாயை துணிப்பதற்காக. அவ்விடத்திலே அடைக்காலம் சேர வேண்டும் என்பதற்காக சலவை தொழில் செய்யக்கூடிய அந்த சலவை தொழில் செய்யும்படியான குடும்பம் வண்ணார வீடு என்று சொல்வார்கள், அவர்களை டோபி என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த வீட்டிலே போய் இந்த அம்மா அடைக்கலமாக தங்குகிறார்கள். அடைக்கலம் தங்கி அற்புதமான அமுது படைக்க அந்த இரவு நேரத்திலே தன் பசியை போக்கி அந்த குடும்பத்திலே நான் வந்து கரகமாக வந்து பிறப்பேன் என்று அந்த வீட்டிலே அருள் ஆசி புரிந்து அங்கிருந்து மீண்டும் அந்த மகனிடத்திலே இருந்து ஓடுகின்றார்கள் தப்பிக்க வேண்டும் என்று. அப்போ கோடாரியாலே ஒவ்வொரு செயலும் விதவிதமாயிருக்கின்றது. மகன் கோபத்தோடு அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டு தாயினுடைய தலையை துணிப்பதற்காக செல்லுகின்றான். மகனே, வேண்டாமடா கண்ணே, வேண்டாம் தாயே, என் தந்தை சொல்லை நிறைவேற்ற வேண்டாம், உன் தலையை நான் துண்டித்தே ஆவேன் என்று துரத்துகின்றான். அந்தோ 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 என்று பதறிக்கொண்டே ஓடுகின்றார்கள். அவள் இரவு நேரம், அந்த இருள் நேரத்திலே சண்டாளாட்சி என்று சொல்லும்படியான அருந்ததி குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஓடி வந்து தடுக்கின்றாள். அப்பா, நீ யாரோ எவரோ தெரியவில்லை, ஒரு பெண்ணுடைய தலையை துண்டிப்பதற்காக வருகின்றாயே, வேண்டாம் 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 என்று அந்த அருந்ததி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து தடுக்கின்றாள். சண்டாளாட்சி என்று சொல்வார்கள். தடுக்கிற பொழுது, ஏய் வழிவிடு, என் தாயாகப்பட்ட ரேணுகை தவறு செய்து விட்டாள். என்னுடைய தந்தை ஜமதக்கினி முனிவருக்கு அவள் துரோகம் செய்து கந்தர்வனை சாயிலே கண்டு கற்பு நெறி தவறி இருக்கிறார். அவள் தலை உடம்பில் இருக்கக்கூடாது, அவள் வெட்டுவதற்கு வழிவிடு. ஏதோ தெரியாமல் செய்த பிழைக்காக இப்படியாக பேசுகிறாயே. சாயை கண்டு விரும்பியிருக்கின்றார், இது ஒரு தவறா? இதற்காக தாயுடைய தலையை துண்டிப்பதா? பெண்ணே, நான் சொல்வதை கேள், என்று விட்டுவிடு. என் தாயை தலையை அதை வெட்டி அடிய வேண்டும், விட்டுவிடு என்று அந்த சண்டாளாட்சி முன் சொல்லுகின்ற பொழுது அந்த சண்டாளாட்சி தடுக்கின்றால். கோடாரியை ஓங்குகின்ற நேரத்திலே குறுக்கே வந்து நின்றால் அந்த சண்டாளாட்சி ஓங்கி ஒரே வெட்டாக வெட்டுகிற பொழுது அந்த சண்டாளாட்சியின் தலையில் விழுகிறது, தாய் ரேணுகாதேவியின் தலையில் விழுகிறது. இரண்டு உடல், இரண்டு தலைகள் விழுந்தது. ஓடி சென்று தன்னுடைய தந்தையாரிடத்திலே, அப்பா, நீங்கள் சொல்படி உன் மகன் கேட்டு தாயுடைய தலையை துண்டித்து விட்டேன் அப்பா. அப்பா, 2 திங்களா அங்கமெல்லாம் வந்து சுமந்து என்னை பெற்ற தாயாரை அப்பா, அப்பா, நீங்கள் சொன்னது பிரகாரமே என் தாயை நான் வெட்டி வீழ்த்தி விட்டேன் அப்பா. உங்கள் வாக்கு தவறவில்லை அப்பா. உமது சொல்படி நான் கேட்டேன். மகனாக விளங்கக்கூடியவன். மகனே, கண்ணே, தவறு செய்தவள் தாயா இருந்தாலும் வெட்டி வீழ்த்தினாயே. மகனே, உன்னை நான் பாராட்டுகிறேன். கண்ணே,
என்னை திருமணம் செய்தவள் உன் தாய் அந்த ரேணுகை இந்த உலகத்திலே கலங்கத்திற்கு ஆளாகிவிட்டாள். அவள் தலையை உன் கரத்தினாலே கோடாரி கொண்டு வெட்டிவிட்டாய். மகனே, நீ சிறப்பு செய்திருக்கிறாய். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளு. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளடா என் மகனே, நான் தருகிறேன். அப்பா, என் தாய் எனக்கு வேண்டும். அப்பா, அப்பா, என் தாய் எனக்கு உயிரோடு வேண்டும். அப்பா, அப்பா, என்னை எப்படி சுமந்து பெற்றிருப்பாள்?